டே ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டால் டியூஸ் வரவே மாட்டேங்குது. ஸோ நாங்கள் எப்படியே ட்ரை பண்ணி திருப்பி போட்டுட்டு போயிட்டு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ வாசனையாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இதை தான் கிள்ளி கொஞ்சம் கட்டி வைக்கலான் இருக்கேன். ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி டே ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சேன். எந்திரிச்சு அப்படியே வாசலெல்லாம் பெருக்கிட்டு, ஸோ சின்ன ஒரு டிசைன் கோலம் தான், ஒரு பூக்கோலம் தான் எப்பவும் நார்மலாக போடுறது தான் போட்டுட்டு, ஸோ அப்படியே வந்துட்டு அதுக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி சும்மா மஞ்சள் போட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஒரு வையை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு தான் நம்ம வீட்டில் மதியம் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாடிக்கு வந்தோம் துணி காய வைக்கலான்ட்டு. கொஞ்சோண்டு சாதம் மீந்துச்சு, அதில் வடம் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள். யோஸ் அதாவது பார்த்திங்கனாக்கா அந்த சாதம் மீதில் வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜீரகம், காரம், உப்பு எல்லாமே போட்டு நேற்று அடித்து வந்துட்டு மாடியில் மொட்டை மாடியில் வந்து ஸோ காய வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று மறந்துட்டோம் கொஞ்சம் திருப்பி கொடுக்குறதுக்காக. இன்றைக்கி பார்த்தா ரொம்பவே ட்ரையாக இருக்குது டியர்ஸ், எடுக்க கூட முடியலை அதை. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ மெல்லமாக அதை தான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது துணி எடுத்துகிட்டு வந்துருக்கு வச்சு கொஞ்சம் டயர்டாகிட்டேன் டியர்ஸ். இப்போ வந்து துணி காய வைக்கணும். ஸோ அப்படியே வியூ நல்லா இருக்கு. வியூ நல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா துணி வேலையெல்லாம் முடிஞ்சுது. எடுத்துகிட்டு வந்து காய வைக்கலான்னு வந்தாக்கா பார்த்தா வெயில் தாங்கவே முடியல டிஸ், மாடிக்கே வரவே முடியல. ஸோ ஈவினிங் ஆகட்டும், ஸோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் மொட்டை மாடிக்கே அவ்வளோ வந்து போடுறதில்ல. கீழே தான் போட்டுருக்கோம். உங்களுக்கு நிறைய துணி டிஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா துணி போட்டு முடிச்சுட்டு இருக்கேன் மாடியில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாடிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருக்குது. பக்கத்து மரம் தான் அங்கே பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அந்த மாங்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, ஸோ அதனால் இப்போ தான் மொட்டுக்கிட்டு பாருங்கள் பெருசாக வந்திருக்கு. எவ்வளோ பாருங்கள், பக்கத்தில் மொட்டை மாடி பக்கத்துலேயே மாங்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டால் டியூஸ் வரவே மாட்டேங்குது. ஸோ நாங்கள் எப்படியே ட்ரை பண்ணி திருப்பி போட்டுட்டு போயிட்டு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். ஸோ பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணுறேன் எடுக்கலான்ட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. இப்போ ஒன்றா தான் எடுக்கணும். இப்படி தான் இருக்குது நல்லா. இப்போ பிச்சக்க வரல டியர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ இன்னும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எடுக்கலான் இருக்கும். திருப்பி போட்டுட்டு போயிட்டு ஸோ நாளைக்கு வந்து எடுக்கலான் இருக்கும். ஸோ இந்த வடம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டுருக்கு, ஒன்று வர மாட்டேங்குது ஒட்டிக்கிட்டு பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வழியா வடத்தை வந்து ட்ரை பண்ணி திருப்பி வச்சாச்சு. ஸோ நாளைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோ போடுறோம். துணி போட்டு முடிச்சாச்சு. கீழே போடுறோம். இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டாண்டியே அப்படியே நித்திய மல்லியாக இருக்குது. ஸோ இந்த பூ பார்த்திங்கனாக்கா கிள்ளி வச்சா நித்திய மல்லி தான். இது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இதை தான் கிள்ளி கொஞ்சம் கட்டி வைக்கலான் இருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். பூ வந்து ஈவினிங் தான் பூக்கும். இந்த பூ ஈவினிங் இந்த மட்டும்தான் இது பூக்கும். ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும். கட்டினோடனே பூத்துரும். இதெல்லாம் பூத்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். இப்படி இது இவ்வளோதான் ஆச்சு. எங்களோட இதுலேயும் இப்போ பாருங்கள் பூ தான். இதையும் கிள்ளிடலாம். மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ,
பாருங்கள் செம்பருத்தியும் பூத்துருக்கு. இது வந்து பூத்து மலர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருக்குன்னு போல். நாங்கள் நேற்று பறிக்கவே இல்லை டியோஸ், அப்படியே இருக்குது. இது இப்போ மல்லிகைப்பூ காட்டிங்க பாருங்கள். மல்லிப்பூலையும் பாருங்கள் டியோஸ் மொட்டு இருக்குது. மல்லிப்பூலையும் மொட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் மொட்டு விட்டுட்டு இருக்கு. முக்கியமாக நான் ஒன்று காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சையாக எங்கள் வீட்டில் கருவேப்பிலை. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் இங்கே பாருங்கள் நான் பிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் தான் பிச்சுட்டே நைட்டு குழம்புக்கு போட்டேன் நான். ஸோ வச்சுங்களா பார்த்தீங்கன்னா கடுகு செடி சும்மா இதில் வந்து எங்கள் பாப்பா இந்த மண்ணு தொட்டியாக இருக்குது, இதில் எதனா போடலாமான்னு கடுகு தான் போட்டான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துளுத்து பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி போயிட்டு இப்படி கொடியாக வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு குட்டி செம்பருத்தி தேவைப்படுது போல். ஸோ கம்மியாக இருக்குது, வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள், இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.